கனமழை காரணமாக தச்சனூர் பகுதியில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து அறிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நேரில் என்னை பார்வையிட்டு ஆய்வு செய்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போது நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இங்கே நேற்று மாலை 3:30 அளவில் ஏற்பட்ட கனமழை மற்றும் காற்று காரணமாக பல இடங்களில் மின்கம்பம் விழுந்த காரணத்தினால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மின்தடையை சீர் செய்வதற்கு முன்பாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட சில பகுதியில் மின்தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த மின்தகனத்திற்கு உடலை கொண்டு வந்து எரிப்பதற்காக வந்தவர்களில் ஏற்கனவே மின்தடை ஏற்படுவதற்கு முன்பாக 2 உடல்கள் தகனம் செய்யப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு வந்த 7 உடல்கள் தகனம் செய்வதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இங்கிருந்து ஜென்செட்டும் கடந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் உடனடியாக அதை ஸ்டார்ட் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டதனால் அந்த உடல்கள் தகனம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் மாலை 5:30க்கு 2 மணி நேர இடைவெளிக்கு பிறகு மின் தடை நீக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 8 மணிக்குள்ளாக அந்த உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இந்த மின்தகன மேடை தனியார் NGOவால் நிர்வகிக்கப்படுகிறது. அவர்கள் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொண்டு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மின்தடை ஏற்பட்ட பகுதிகளை சீர் செய்வதற்கு மின்சார வாரியத்தினுடைய அலுவலர்கள் முழுமையாக ஈடுபட்டு பணியாற்றி காரணத்தினால் பல்வேறு மின்கம்பங்கள் மீண்டும் நடப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு மீதம் இருந்த 12 மின்கம்பங்களும் மாற்றும் பணிகள் நடைபெற்று கிட்டத்தட்ட முடிகின்ற நிலையில் இருக்கிறது. ரோஸ் நகர் பகுதியில் இன்னும் ஒரு 95 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்ற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. கோடை மழை காலத்தில் பல்வேறு இடங்களில் இதேபோன்று மழை பெய்கின்ற போது எதிர்பாராமல் சூறைக்காற்று வீசுகின்ற சூழல் இருக்கிறது. ஆனால் பல இடங்களிலும் இந்த கம்பங்கள் சாய்வதனால் மின்தடை ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. அந்த சூழல்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மின்வாரிய அலுவலர்கள், செயற்பொறியாளர், தலைமை பொறியாளர் எல்லோருமே இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல தீர்க்கப்படுகிறது. இந்த மாலைக்குள்ளாக முழுமையாக தீர்க்கப்படும். ஜெனரேட்டர் பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அது 3 முறை மனு அளிப்பும் அதுக்கு நடவடிக்கை இல்லை மாநகராட்சி இல்ல, அது குறித்து சரி பண்ணவே இல்லை சார். இல்ல, ஏற்கனவே இந்த போல பிரச்சனை வரல. நேற்றைக்கு இந்த மின்சாரம் வந்ததனால தான் இந்த பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. எனவே அப்படி எதுவும் இருந்தால் கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு அறிவுரை வழங்கப்பட்டு சரி செய்வார்கள். பணியாளர்கள் போதுமான அளவு மின்சார வாரியத்தில் இல்லை அப்படிங்கறது அந்த தாமதத்துக்கு காரணம். அதாவது 3 மணி நேரத்திற்கு மேலாக நாங்க 6 அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுவரைக்கும் மின்சாரம் இல்லை. அப்புறமும் மின்சாரம் வந்து போய்கிட்டு இருந்தது. சம்பந்தப்பட்ட ஏஐட்ட பேசும்போது கூட அவங்க போட்டாச்சு, நாங்க அன்னைக்கு கரண்ட் இல்லை. அதுதான் யதார்த்தம். ராத்திரி 12 மணி வரைக்கும் ஆச்சு அவங்க முடிக்கிறதுக்கு. போதுமான பணியாளர்கள் இல்லை குற்றச்சாட்டு, அதற்கான பதில் உங்களுடைய பதில். அதாவது இந்த மின்வாரியத்திலே போதுமான பணியாளர்கள் இல்லை, அதை சரி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மின்வாரிய தலைவர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இது குறித்து தகவலும் வெளியிட்டிருக்கின்றார். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் எதிர்பாராத சூழல், நீங்கள் தொடர் மழை பெய்கின்ற மழைக்காலம் என்றால் நாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருப்போம். இது எதிர்பாராத சூழல். இந்த கோடை மழை என்பதும் அதனால் வருகின்ற சூறைக்காற்று என்பதும் நாம் எதிர்பார்க்கவில்லை. நாளை குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே எதிர்பாராமல் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இது போல் நிகழாமல் இருப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின் தட்டுப்பாடுங்கிற பிரச்சனை இல்லாத அளவுக்கு தான் நமக்கு போதுமான அளவு இருக்கு. நாம் எதிர்பார்த்தை விட முன்பாகவே மழையும் பொழிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் பெரிய பிரச்சனை ஏற்படாது. விரைவில் காற்று மின்சாரமும் வந்துவிடும். ஆனால் இந்த பிரச்சனை பெரிய அளவில் வராமல் நிச்சயமாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் வெளியிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்ளும். கரூர்ல குளித்தலை பக்கத்துல ஒரு டவர்ல இருந்து ஈபி கசிவு ஏற்பட்டு ஒரு ஆசிரியர் இரும்பு கம்பியை தொட்டதுல ஒரு ஆசிரியை உயிரிழந்திருக்காங்க. இது போன்ற சம்பவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, பல இடங்களில் நம்முடைய மின்வாரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு வராமல் சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கலாம். சில இடங்களில் பயனர்களுடைய அஜாக்கிரதை காரணமாகவும் சில சம்பவங்கள் ஏற்படுகிறது. போன வாரத்தில் என்னுடைய தொகுதியிலே மழை பெய்து ஒரு 15 கம்பங்கள் விழுந்து உடனடியாக மறுநாள் காலைக்குள் சரி செய்யப்பட்டது. இது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். நிச்சயமாக அது என்ன என்று ஆய்வு செய்து நடவடிக்கை. தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி அப்படின்னா ஆழியாறு அந்த 86ல் துவங்கப்பட்ட திட்டம் 4 x 100 மெகாவாட்.
அதுல 100 மெகாவாட்டை தாண்டி மின் உற்பத்தியே போகல அப்படிங்கிற நிலை தான் தற்போது வரைக்கும். உங்களுக்கே தெரியும், நான் மின்வாரியத்துக்கு புதிதாகத்தான் இந்த பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட ஆய்வுக் கூட்டம் சென்னை நடைபெற்றிருக்கிறது. அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நான் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறேன். எங்கே என்ன பிரச்சனை இருக்கிறதோ முதல்வருடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். மின்தடை தொடர்பான தகவல் பரிமாற்றம் தாமதம் ஏற்பட்டது. மின்னகம் வந்து மக்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க குற்றச்சாட்டு இருக்கு. நாளை காலை நான் மின்னகத்தில் ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே போன வாரம் திட்டமிட்டு மின்வாரிய தலைவருக்கு சொல்றேன். நாளை காலை சென்னையில் மின்னகத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறோம். மக்களுக்கு உடனடியாக அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் இந்த மின்னகம் என்பது முதல்வர் அவர்களால் அறிவுரை வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுகிறது. நிச்சயமாக நாளை ஆய்வு செய்து ஆமா கார்பரேஷன் கமிஷனர் இருக்கிறாங்க, அது குறித்து நடவடிக்கை எடுப்பாங்க. சார், ஒரே ஒரு இறுதி கேள்வி சார். மாதந்தோறும் மின் கட்டணம் 4 வருஷம் ஆச்சு, 3வது அமைச்சரா நீங்க வந்திருக்கீங்க மின்சாரத்துறைக்கு, எப்ப நடைமுறை? அதாவது தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை எல்லோருக்கும் தெரியும். அந்த நிதிநிலை பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் பல்வேறு புதிய நலத்திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் சொல்லியிருக்கின்றது. காலம் கணிகின்ற பொழுது நடவடிக்கை எடுக்கும்.